என்னன்னா பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்க? பேசு. ரஞ்சிதா, நான் என்ன சொல்ல வரேன்? சுதா வந்து என்ன சொன்னான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என் மேல இருக்கிற அக்கறையில தான் உன்கிட்ட சண்டை போட்டிருப்பா. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. மேடம், நல்லவங்களா இருக்கலாம், ஆனா ஓவர் நல்லவங்களா இருக்காதீங்க. அதுல எந்த யூஸும் இல்ல. என் அண்ணன் தான் உங்க வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுதானே ஆகணும். எல்லாம் தானா நடக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. எனக்கு புரியுதுப்பா. ஆனா அருணோட சூழ்நிலைய நம்மளும் புரிஞ்சுக்கணும்ல. என் கூட சந்தோஷமா வாழணும் தான் உன் அண்ணனும் ஆசைப்படுறாரு. அதே சமயம் அவங்க அம்மாவுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறாரு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் அவர் போராடிட்டு இருக்காரு. போராடினது போதும், இத சீக்கிரமா முடிக்கணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த நெருக்கடியுமே பெருசா வரல. இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம்னு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. ஆனா இதுக்கு மேல முடியாது. என்ன சுதா, நம்ம தான் கொஞ்சம் ரஞ்சிதா. பொறுமையா. சுதா சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு மேலேயும் நான் காரணம் சொல்லி ஒன்னு என்னையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்க முடியாது. நானே ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துட்டேன். வர 7ஆம் தேதி அம்மா அப்பாவுக்கு 30வது வெட்டிங் டே. அன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ண விஷயத்த நான் என் அம்மா அப்பா கிட்ட சொல்ல தான் போறேன். அண்ணா, அதுக்கு இன்னும் நாள் இருக்கேனா? முன்னாடியே சொல்லிட்டா சேஃப்னு நினைக்கிறேன். இல்ல சுதா, அம்மா பத்தி உனக்கு தான் தெரியும்ல. கல்யாண நாள் அன்னைக்கு நம்ம என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அம்மா நோன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நமக்கு வேணுங்கிறதால நம்ம கேட்டதை கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாங்க. நம்ம உண்மையை சொல்றதுக்கு அதை விட ஒரு சரியான நாள் இருக்கவே முடியாது. ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரகசியத்தை உடைச்சு பேசி எங்களை ஏத்துக்கோங்கன்னு நான் அன்னைக்கு கேட்க போறேன். புருஷன் பொண்டாட்டியா நாங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க தான் போறோம். அம்மா எங்களை நிச்சயமா ஏத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். அண்ணா, நல்ல ஐடியா தான். சென்டிமெண்டா அம்மாக்கு பிடிச்ச நாள் அதான். அன்னைக்கு யாரு மனசையும் நோகடிக்க கூடாதுன்னு அம்மா எப்பவுமே நினைப்பாங்கண்ணா. சோ இந்த பிரச்சனை பாசிட்டிவா தான் முடியும்னு எனக்கு தோணுது. எங்க அம்மா உனக்கு கொடுத்த கேடு பண்ணி. ஹே, என்னாச்சு ரஞ்சிதா? அண்ணன் சொன்னது கேட்டு சந்தோஷப்படாம ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சுதா, அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்து கொடுத்து நான் ரஞ்சிதாவை ஏமாத்திருக்கேன். இந்த தடவையும் அதே மாதிரி நடந்துருமோன்னு அவ பயப்படுறா. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அருண். ரஞ்சிதா, இல்லைன்னு சொன்னாலும் நான் உனக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அம்மா அப்பாவோட கல்யாண நாள் தான் நான் உண்மையை சொல்ற நாளா இருக்கும். இது என் அம்மா மேல சத்தியம்.